ஜெயிச்சிருவான். நான் மௌனமாக இருந்தால் என்னோடு இருக்கக்கூடிய அக்கினியுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், அனல் கொண்டு எழுப்பிக் கொண்டிருக்க அந்த தேவன் என்ன பண்ணாரு? அவர் அக்கினியாக பட்சிப்பார். அவர் எப்படி பட்சிப்பாரு? அக்கினியாக பட்சிப்பார். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு ஒரு வைராகியம் வேண்டும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெப அறைக்குள் வந்த பிறகு இந்த ஜெபத்தோட முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம நினைவு கொள்ள அதிகாரிகளுக்காக, தலைவர்களுக்காக, ஊழியர்களுக்காக நாம் பாரப்பட்டு என்ன பண்றது இல்லைங்க? அனல் கொண்டு எழும்ப முடியல. நம்ம குடும்பத்துடைய ரட்சிப்புக்காக நம்மளால முழு மனதோட ஜெபிக்க முடியல. அங்க நம்ம போய் ஜெபிக்கிற ஜெபமாக என்னவாக இருக்கிறது? நம்ம நிந்திக்கும் போது, உபத்திரப்படும் போது, போராடி போராடி சகித்து ஆண்டவர் ஒரு கட்டம் வந்த பிறகு இனிமேல் இந்த போராட்டம் எனக்கு வேண்டாம், ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்ன எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிற கடைசி ஸ்டேஜுக்குள் நாம்